ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.1ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீப்போவா காண்க. இப்போ நம்ம யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். முதல்ல ஃபார்முலாவை எழுதிக்கலாம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. ஓகே, ஃபார்முலா என்னன்னா a is equal to b into q கூட்டல் r where 0 less than equal to r less than b. இதுதான் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. இனி a அப்படின்னா என்னன்னா தந்திருக்கக்கூடிய ரெண்டு மதிப்பில் எது பெரிய எண்ணோ அதுதான் ஏயோட மதிப்பு. அப்போ இதில் பெரிய எண் என்னது 412. அப்போ ஏக்கு பதில் 412ன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பின்னா சிறிய மதிப்பு, சின்ன மதிப்பு என்னது 340. அப்போ பிக்கு பதில் 340ன்னு எழுதிக்கலாம். இனி q என்ன r என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பெரிய மதிப்பான 412 உள்ள எழுதிக்கலாம். சின்ன மதிப்பான 340 வெளியே எழுதிருங்க. இப்போ 412ல் 340 ஒரு வாட்டி தான் இருக்கு. இங்க 2 எழுதுனீங்கன்னா 412 விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 340ஐயும் 1ஐயும் பெருக்குனா 340 தான் கிடைக்கும். இப்போ கழிக்கலாம். 2லேருந்து 0 கழிச்சா 2, 41லேருந்து 34 கழிச்சா 7. இனி புள்ளி வச்சுட்டு 0 இறக்கலாம். ஆனா இந்த சம பொறுத்த வரைக்கும் புள்ளி வைக்க கூடாது. சரிங்களா? இப்போ மேலே என்னது இருக்கு 1. அப்போ பிக்கும் கியூக்கும் இடையில பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல்னு எழுதிருங்க. மேலே 1 இருக்கிறதுனால கியூவோட மதிப்பு 1. அப்புறம் கூட்டல் ஆறுனா மீதி. இங்கே மீதி என்ன கிடைக்குது 72. அப்போ ஆறுக்கு பதில் 72 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆரோட மதிப்பு 72 கிடைக்குது. இது 0க்கு சமம் இல்லை. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஆரோட மதிப்பு 0 வரணும். அது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ 72க்கு முன்னாடி என்னது இருக்கு 340. உள்ளே இருக்கக்கூடிய 340 ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 72 இப்போ பியோட மதிப்பு. 340ல் 72 4 வாட்டி இருக்கு. சரிங்களா? பெருக்கலாம். 4 2 8. இனி 4 7 28 கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது 3 ஆயிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, 33லேருந்து 28 கழிச்சா 5. இப்போ மேலே 4 இருக்கு. அப்போ கியூவோட மதிப்பு 4 கூட்டல் ஆரோட மதிப்பு 52. ஓகே, எழுதிக்கலாம். r is equal to 52. இது 0க்கு சமம் இல்லை. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. இனி 52க்கு முன்னாடி என்னது இருக்கு 72. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய 72 இப்போ ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 52 பியோட மதிப்பு. 72ல் 52 ஒரு வாட்டி தான் இருக்கு. 1 52 பேருக்குன்னா 52 தான். கழிக்கலாம். 2லேருந்து 2 கழிச்சா 0, 7லேருந்து 5 கழிச்சா 2. இப்போ மேலே 1 இருக்கு. அப்போ பெருக்கல் 1 கூட்டல் கீழே 20. அப்போ ஆரோட மதிப்பு 20. இப்போ நம்மளுக்கு r is equal to 20 கிடைக்குது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இனி 20க்கு முன்னாடி 52 இருக்கு. இப்போ ஏயோட மதிப்பு உள்ளே இருக்கக்கூடியது 52, வெளியே இருக்கக்கூடிய 20 பியோட மதிப்பு. சால்வ் பண்ணலாம். 52ல் 20 2 வாட்டி இருக்குது. அப்போ 2ஐயும் 20ஐயும் பெருக்குனா 40ன்னு கிடைக்கும். கழிக்கலாம். 2லேருந்து 0 கழிச்சா 2, 5லேருந்து 4 கழிச்சா 1. இப்போ மேலே 2 இருக்கு. அப்போ கியூவோட மதிப்பு 2 கூட்டல் ஆரோட மதிப்பு 12. அப்போ r is equal to 12 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இனி 12க்கு முன்னாடி என்னது இருக்கு 20. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய 20 ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 12 பியோட மதிப்பு. 20ல் 12 ஒரு வாட்டி தான் இருக்கு. 12 12 கழிச்சா 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மேலே 1 இருக்கு. அப்போ பெருக்கல் 1 கூட்டல் கீழே 8 இருக்கு. அப்போ ஆரோட மதிப்பு 8 எழுதிக்கலாம். r is equal to 8 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இனிமே 8க்கு முன்னாடி என்னது இருக்கு 12. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய 12 ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 8 பியோட மதிப்பு. சால்வ் பண்ணலாம். 12ல் 8 ஒரு வாட்டி தான் இருக்கு. 8 8 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ மேலே 1 இருக்கு. அப்போ பெருக்கல் 1 கூட்டல் கீழே 4. அப்போ கூட்டல் 4. இப்போ ஆரோட மதிப்பு 4 கிடைக்குது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இனி 4க்கு முன்னாடி 8 இருக்கு. சரிங்களா? இப்போ உள்ளே இருக்கக்கூடிய 8 ஏயோட மதிப்பு எழுதிக்கலாம். 8 is equal to வெளியே இருக்கக்கூடிய 4 பியோட மதிப்பு. அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ 8ல் 4 2 வாட்டி இருக்கு. சரிங்களா? 4 8 கழிச்சா 0 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 0 வந்துடுச்சு. எழுதிக்கலாம். மேலே 2 இருக்கு. அதாவது கியூவோட மதிப்பு 2 கூட்டல் மீதினா ஆரோட மதிப்பு 0. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 0 வந்துடுச்சு. அப்போ எழுதிக்கலாம். r is equal to 0. தேர்ஃபோர் நமக்கு இங்கே ஆரோட மதிப்பு 0 கிடைக்கும் போது பியோட மதிப்பு இங்கே என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். பாருங்க, பி தானே அடுத்த. a is equal to b into q. அப்போ சமத்துக்கு அடுத்த b இருக்கு. அப்போ இங்கே சமத்துக்கு அடுத்த என்னது இருக்கு 4. அப்போ b உடைய பிளேஸில் என்னது இருக்கு 4 இருக்கு. இங்கே 0 வரும்போது பியோட பிளேஸில் என்னது இருக்கோ அதுதான் மீ போவா. அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 340 மற்றும் 412 மீ போ வா இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? இனி செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம்.
இங்க 867 மற்றும் 255 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ஏன்னா என்னது, ரெண்டுல பெரிய எண்ணதோ அதுதான். அப்போ 867 தான் பெரிய எண், அதனால ஏக்கு பதில் 867ன்னு எழுதிக்கலாம். சின்ன மதிப்பு பியோட மதிப்பு, அப்ப பிக்கு பதில் 255ன்னு எழுதிக்கலாம். இனி Q என்ன R என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதனால பெரிய மதிப்பான 867 உள்ள எழுதுங்க, சின்ன மதிப்பான 255 வெளியே எழுதிருங்க. இப்ப 867ல 255 3 வாட்டி தான் இருக்கும். 4 வாட்டி எடுத்தீங்கன்னா 867 விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும். அதனால 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப பெருக்கலாம். I3 15, அப்ப 5 பாக்கி 1. இனி திரும்பவும் I3 15, 15க்கு கூட இந்த 1 கூட்டினா 16, திரும்பவும் பாக்கி 1. இனி 3 2 6, 6க்கு கூட 1 கூட்டினா 7. இப்போ கழிக்கலாம். 7ல இருந்து 5 கழிச்சா 2, 6ல இருந்து 6 கழிச்சா 0, 8ல இருந்து 7 கழிச்சா 1. ஓகே, இப்போ மேலே என்ன வருது 3, அதுதான் Qவோட மதிப்பு. கூட்டல் Rனா கீழே இருக்கக்கூடியது 102. இப்போ நம்மளுக்கு Rோட மதிப்பு 102 கிடைக்குது. இது 0க்கு சமம் இல்லை, அதனால நாட் ஈக்குவல் டு 0. இனி பாருங்க, 102க்கு முன்னாடி என்னது இருக்கு, 255. இப்போ உள்ள இருக்கக்கூடியது ஏயோட மதிப்பு 255, வெளியே இருக்கக்கூடியது பியோட மதிப்பு 102. இப்போ 255ல 102 2 வாட்டி இருக்கு. பெருக்கலாம். 2 4, 2 0 பெருக்குனா 0, திரும்ப 1 2. கழிக்கலாமா. 5ல இருந்து 4 கழிச்சா 1, 5ல இருந்து 0 கழிச்சா 5 தான். இப்போ மேலே 2 இருக்கு, அதுதான் Qவோட மதிப்பு. கூட்டல் கீழே இருக்கக்கூடிய 51 Rோட மதிப்பு. இப்போ நம்மளுக்கு Rோட மதிப்பு 51 கிடைக்குது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இனி முன்னாடி என்னது இருக்கு, 102. உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 51 பியோட மதிப்பு. ஓகே, இப்போ 102ல 51 2 வாட்டி இருக்கு. பெருக்கலாமா. 1 2, அடுத்த 5 10, கழிச்சா 0 கிடைக்குது. மேலே 2 இருக்கு, கூட்டல் கீழே 0. அப்போ இங்கே வந்து R is equal to 0ன்னு வந்துடுச்சு. சரிங்களா. இங்கே 0 வரும்போது பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல என்னது இருக்கோ அதுதான் மீப்போவா. அப்போ நம்மளோட மீப்போவா என்னது 51 எழுதிக்கலாம். Therefore 867 மற்றும் 255 மீப்போவா is equal to 51. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ ஏயோட மதிப்பு பெரிய மதிப்பு, அப்போ இது ரெண்டுல பெரிய மதிப்பு இதுதான். அப்போ ஏக்கு பதில் அதை எடுத்து எழுதிக்கலாம். 10224 இஸ் ஈக்குவல் டு பினா சிறிய மதிப்பு, சிறிய மதிப்பு இது எழுதிக்கலாம் 9648. இனி QR கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பெரிய மதிப்பை உள்ளே எழுதிருங்க 10224. அடுத்த சிறிய மதிப்பை வெளியே எழுதுங்க 9648. இப்போ இதுல இது ஒரு வாட்டி தான் இருக்கு. சரிங்களா. அப்புறம் 1 கொண்டு இதை பிறகுனா இதே தான் கிடைக்கும். அப்ப இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட்ல இருந்து எழுதலாம். 8, அடுத்த 4, அடுத்த 6, அப்புறமாட்டு 9. கழிக்கலாம். அதுக்கு கடன் வாங்கணும். அப்போ இது 14 ஆகும். 2 1 ஆயிடும். 14ல இருந்து 8 கழிச்சா 6. இனி 1 11 மாறிடும். 2 வந்து 1 ஆயிடும். 11ல இருந்து 4 கழிச்சா 7. இனி இந்த 1 11 மாறும். 10 9 ஆயிடும். 11ல இருந்து 6 கழிச்சா 5. 9ல இருந்து 9 கழிச்சா 0. 0னா முன்னாடி எழுதாண்டா. இப்ப மேல என்னது இருக்கு 1. அப்ப Qவோட மதிப்பு 1. கூட்டல் Rனா மீதிங்க என்ன கிடைக்குது 576. இப்ப நம்மளுக்கு Rோட மதிப்பு 576 கிடைக்குது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது 0க்கு சமம் இல்லை. இனி 576க்கு முன்னாடி என்னது இருக்கு 9648. இப்போ உள்ள இருக்கக்கூடிய இது ஏயோட மதிப்பு. அப்ப ஏயோட மதிப்பு 9648. வெளியே இருக்கக்கூடிய 576 பியோட மதிப்பு எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பரை எடுத்துக்கலாம். சரிங்களா. இதுல 576 ஒரு வாட்டி தான் இருக்கு. அப்போ 1ஆல் இதை பெருக்குனா அதே தான் கிடைக்கும் 576. கழிக்கலாம். அப்ப இது 14 மாறும். இது 5 ஆயிடும். 14ல இருந்து 6 கழிச்சா 8 கிடைக்கும். இனி இது 15 ஆயிடும். 5 15 ஆயிடும். 9 8 ஆயிடும். சரிங்களா. 15ல இருந்து 7 கழிச்சா 8. இனி இது 8, 8ல இருந்து 5 கழிச்சா 3. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ இதுல 576 6 வாட்டி இருக்கு. பெருக்கலாம். 6 6 36. அப்ப 6 பாக்கி 3. இனி 6 7 42. 42 கூட 3 கூட்டினா 45. அப்ப 5 பாக்கி 4. இனி 6 5 30. 30 கூட 4 கூட்டினா 34. இனி இப்போ இதை கழிக்கலாம். 8ல இருந்து 6 கழிச்சா 2, 8ல இருந்து 5 கழிச்சா 3, 8ல இருந்து 4 கழிச்சா 4. சரிங்களா. இப்போ மேலே என்னது இருக்கு 16. அப்ப இதுதான் Qவோட மதிப்பு. கூட்டல் கீழே இருக்கக்கூடிய இதுதான் Rோட மதிப்பு 432. இப்போ Rோட மதிப்பு 432 கிடைக்குது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இனி 432க்கு முன்னாடி என்னது இருக்கு 576. உள்ள இருக்கக்கூடிய 576 இப்போ ஏயோட மதிப்பு. வெளியே இருக்கக்கூடிய 432 பியோட மதிப்பு.
ஓகே, இப்போ 576ல் 432 ஒரு வாட்டி தான் இருக்குது. ஒன்று இதையும் பெருக்குன்னா அதே தான் கிடைக்கும், 432. கழிக்கலாம். 6லேருந்து 2 கழிச்சா 4, 7லேருந்து 3 கழிச்சா 4, 5லேருந்து 4 கழிச்சா 1. இப்போ மேலே 1 இருக்குது, அப்போ பெருக்கல் 1 கூட்டல் 6ஓட மதிப்பு 144. இதை எடுத்து எழுதிக்கலாம், 144. இப்போ 6ஓட மதிப்பு 144 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ 144 இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னது இருக்குது? 432. ஓகே, இப்போ 432 உள்ளே இருக்கக்கூடிய 432 ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 144 பியோட மதிப்பு. இப்போ 144 3ஆல் பெருக்கினீங்கன்னா 432 தான் கிடைக்கும். வேணா பெருக்கலாம். நான் 3 12, அப்போ 2 பாக்கி 1. இனி திரும்பவும் நான் 3 12, 12 கூட 1 கூட்டினா 13, அப்போ 3 பாக்கி 1. இனி 3 3 கூட 1 கூட்டினா 4. இப்போ கழிங்க 0 கிடைக்கும். இனி மேலே என்னது இருக்குது? 3. அப்போ பெருக்கல் 3 கூட்டல் மீதி 0. இப்போ நம்மளுக்கு ஆரோட மதிப்பு 0 கிடச்சிடுச்சு. இங்கே 0 வரும்போது பியோட மதிப்பு இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட மீப்போவா. பியோட மதிப்பு இங்கே என்னது இருக்குது? 144. அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் கொஸ்டின் எழுதிருங்க. 10,224 மற்றும் 9,648 மீ போ வா இஸ் ஈக்குவல் டு 144. இதுதான் இதோட ஆன்சர். இனி 4th சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிருங்க. இப்போ இங்கே 3 மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இதோட மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 மதிப்புக்கு மீப்போவா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஆன்சருக்கும் இதுக்கும் மீப்போவா அடுத்த கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2ல் பெரிய என்னது? 90. அப்போ ஏயோட மதிப்பு 90 எழுதிக்கலாம். பினா சிறிய மதிப்பு 84. ஓகே, இப்போ இதோட QR கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பெரிய மதிப்பான 90 உள்ளே எழுதுங்க, 84 வெளியே எழுதிருங்க. இப்போ 90ல் 84 ஒரு வாட்டி தான் இருக்குது. 1 84 பெருக்குன்னா 84. இப்போ கழிக்கலாம். 90ல் இருந்து 84 கழிச்சா 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மேலே என்னது இருக்குது? 1. அப்போ Qயோட மதிப்பு 1 கூட்டல் 6னா மீதியோட மதிப்பு 6. இப்போ நம்மளுக்கு 6ஓட மதிப்பு 6 கிடைக்குது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0க்கு இது சமம் இல்லை. இனி 6க்கு முன்னாடி என்னது இருக்குது? 84. அதை உள்ளே எழுதிருங்க. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய 84 ஏயோட மதிப்பு. அடுத்த வெளியே இருக்கக்கூடிய 6 வந்து பியோட மதிப்பு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 8ல் 6 ஒரு வாட்டி இருக்குது. 6 6 கழிச்சா 2. இனி அடுத்த 4 இறக்கிக்கலாம். 6 4 24 கழிச்சா 0 கிடைக்கும். இப்போ மேலே 14 இருக்குது. அப்போ பெருக்கல் 14 கூட்டல் 6ஓட மதிப்பு 0. அப்போ 0ன்னு எழுதிருங்க. இப்போ 6ஓட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிடுச்சு? 0 வந்துடுச்சு. அப்போ இங்கே 0 வரும்போது பீருடைய பிளேஸில் என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீப்போவா. ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு 2க்கு தான் மீப்போவா கண்டுபிடிச்சிருக்கோம். 84 மற்றும் 90 மீ போ வா இஸ் ஈக்குவல் டு 6. இனி இந்த 6க்கும் இந்த 3ஆவது மதிப்புக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பெரிய என்னது? 120. அதுதான் ஏயோட மதிப்பு. அப்புறவு சிறிய எண் இதுதான் 6. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். பெரிய மதிப்பான 120 உள்ளே எழுதுங்க, 6 வெளியே எழுதிக்கலாம். இனி 6 20ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 120 கிடைக்கும். சரிங்களா? 6 2 12, அப்புறம் ஒரு 0 கழிச்சா 0 கிடச்சிரும். அப்போ மேலே என்னது இருக்குது? 20 கூட்டல் மீதி வந்து 0. அப்போ 6ஓட மதிப்பு 0 கிடச்சிடுச்சு. 0 வந்தால் பீரோட பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 6. அப்போ 6 தான் இங்கே மீப்போவா எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 84 90 மற்றும் 120 மீ போ வா இஸ் ஈக்குவல் டு 6. இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.